வாழ்க்கையா இது? நீராலே கோட்டை கட்டி நிலத்தை மட்டும் நடுவில் வைத்து நிலையில்லா வாழ்வை தந்த விவலமனம் எங்கே என கண்ணுக்கு கட தெரியாத கடவுளை தேடி சென்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் யாராலும் ஒரு மனிதனான தன் தாயின் கருவறையில் எதை ஆதாரமாக கொண்டு முதல் உற்பத்தமாகிறாள்? அப்பா என்ற மூன்றெழுத்தில் ஆரம்பித்து அன்னை என்ற மூன்றெழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயிற்றினில் நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னை அவள் அவதிப்பட இந்த அவனியிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறாள். பிறந்து வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணையை கொடுத்து குடும்பம் என்னும் பாரத்தை நம்மை சுமக்க வைக்கிறார். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பெறச் செய்து பிறந்த பிள்ளைகள் மீது பாசம் என்னும் வலையில் நாம் அனைவரையுமே பிணை வைக்கிறார். இதனுடைய மூலாதாரம் எதுவென்று பார்த்தால் துளி நீரினிலே பிறக்க வைத்து நிலத்தினிலே வாழ வைத்து கடைசியில் நெருப்பிலே இருந்துவிடும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை ஒவ்வொரு மனிதன் நினைத்து பார்க்கையில் பறந்து கிடக்கும் இந்த உலகத்தில் தமக்கென்று எதுதான் சொந்தமடா? சத்தியமும் ஒண்ணுமே கிடையாது. ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும். நீ யார் என்பதை அந்நாளில் கூடுற கூட்டம் தான் உன்னை பத்தி பேசுமே தவிர நம்ம எதை எடுத்துக்கணும் வந்தோம் எதை எத்தும் போறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம முதல்ல பிறந்தப்போ யார் நம்மளை குலப்பாட்டினாங்கன்னு யாருக்கும் தெரிய போறது கிடையாது. கடைசியா இறந்ததுக்கு அப்புறம் யார் நம்மளை குலப்பாற்ற போறோங்கன்றது தெரிய கிடையாது. இருக்கின்ற கொஞ்ச நாள் வாழ்கின்ற வாழ்க்கை நம்ம என்னைக்கு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தமோ அன்னைக்கே இறைவனானவன் இறக்கும் தேதியை நினைத்து விடுகிறான். உலகத்தில் பணக்காரன் ஏழை இருப்பவன் இல்லாத சொந்த பந்தம் சத்தியமா எல்லாமே ஒரு மாயை. அவ்வளவுதான் வாழ்க்கையே. இதுதான் வாழ்க்கைன்னு. அப்படி என்றைக்கு நாம பிறந்தோம் அன்னைக்கு இறக்க தெரியும். பிறப்பிலிருந்து கடைசி பயணத்தின் மனிதன் முடிவு என்றால் மரணம். அந்த மரணத்திற்கும் பிறப்பிற்கும் இடைப்பட்ட கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. அந்த ஒரு முறை வாழ போற வாழ்க்கை மீண்டும் நம்ம இந்த தாய் வயிற்றில் பிறக்க போறோமா? சத்தியமா யாருக்கும் தெரியாது. கூட போன அண்ணன் தம்பியோட பிறக்க போறோமா? யாருக்கும் தெரிய போகிறது. அக்கா தங்கச்சி கூட பிறக்க போறோமா? யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். இதான் உண்மை. தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையினுடைய அருமை பண்பில் தெரியும், சகோதரனுடைய அருமை தோல் தினவில் தெரியும், அக்கா தங்கையினுடைய அருமை பாசத்தில் தெரியும். இவை அத்தனையும் தெரிவித்து ஒரே ஆள்னா மனைவி என்ற பெண் மூலமாகவே தெரியும். அது ஒரு கணவன் எப்ப தெரிஞ்சுக்கிறானா மனைவியானவள் இறந்த பிறகே அவருடைய அருமை இவனுக்கு புரியுவாங்க. இருக்கிறவர்களும் நம்ம கொடுத்து வாழணும், யாரும் நம்ம வற்புறுத்த முடியாது. நம்மளால மற்றவங்க உபத்திரம் செய்யாம வாழ்ந்தாலே அதுவே வாழ்க்கை. 4 பேர் வாயார வாழ்த்துனமே தவிர ஐயோ அவனா வராம்பாரு இதில் கஞ்ச ஒரு கருமி அவன் பொல்லாத அப்படின்னு பேர் எடுத்து நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? சத்தியமும் 6 அடி நிலம் கூட நமக்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது. உண்மை இதெல்லாம் பணம் காசு எல்லாம் மனுஷனை பார்த்து சம்பாதிச்சு வைக்கிறது தவிர இறைவன் ஒருவருக்கு செய்த பாவ புண்ணியத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கூலி அவன் மட்டுமே தருவான் தவிர நம்ம எது செய்தாலும் எல்லாத்துக்கும் மேலே ஓட்டம் வரான். நல்லதே நினைச்சிட்டு போங்க. பாவம் என்னன்னு தெரிஞ்சு யாரும் செய்யாதீங்க. ஏன்னா தவறு என்பது வேறு, தப்பு என்பது வேறு. தவறு என்பது தெரியாதனமாக நடக்கிற விபத்து மாதிரி, தப்பு என்பது செஞ்சு செய்யறது அது தப்பு. எதுவாக இருந்தாலும் அறியாமல் செய்து வேறு, தெரிஞ்சு செய்யறது வேறு. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு நாளைக்கு இன்னொருத்தம் நமக்கு செய்வான்ட்ட மறந்துடக்கூடாது. பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு முறை. இடைப்பட்ட கொஞ்ச நாள் வாழற வாழ்க்கை சந்தோஷமா 4 பேருக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போறவர்களும் போய் சேருவோம். மறைந்தாலும் ஊரும் பேரும் நம்மளை பற்றி பேசணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்து போவோம். நானோ இந்த ஊரில் டாட்டா மகையார இருந்து என்னவோ காடு வாங்குது, வீடு போங்குது, என்னவோ காட்டில் வந்து ஏதோ மரத்தை வச்சுக்கணும், ஏதோ போயப்போ தடி போயிட்டு இருக்கேன். என் முண்டாட்டி பாரு காலையில் கஞ்சி எத்தினாடி கமராட்டி பிறந்தவள உச்சி பொழுதாகி போச்சு. சிறுங்கோட்டில் பெருங்கோட்டில் கலாமெல்லாம் தின்னுது, பசி தாங்கலை. அதனால இப்படி எங்கன்னா ஓரமாக படுப்போம். தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லிட்டு போவோம். போய் மாற்றி வச்சியா சொட்டு முன்னாடி போச்சு இறைவன் நல்லா எந்த குறையும் இருக்கக்கூடாது. பார்க்கலாம் பகவானுடைய அனுகிரகம். அதாவது நடந்து வந்தேன், என் பொண்டாட்டிய கஞ்சி எத்தனாடி பாவி சொல்லி அமிச்சார். உச்சி பொழுதாகி போச்சு, இன்னும் வரல, பசி தாங்க முடியல. அந்த மரத்துக்கு அப்படி உட்காடுற வந்தாலும் கொஞ்சம் சொல்லி அனுப்பு. என்ன மரம்னா? இதெல்லாம் வெங்காய மரம். வேப்ப மரம்னா வேற என்ன மரம் இருக்குது? கர்மத்தில் ஏன்னா புங்க மரத்தின் நிழலும் கூத்தியார் சோகமும் ஒன்று சொல்லுவாங்க. ஆக புங்க மரத்துக்கு போத வேம்புக்கு நிலையான மருந்து கிடையாது, கூழுக்கு இணையான விருந்து கிடையாது சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால வேப்ப மரத்துக்கு இப்போ உக்காடுறான். சரி வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்ப.
அண்ணியனா நீ அண்ணன் எனக்கு நான் தம்பி அதேதான் அண்ணி வந்தாங்கன்னு வச்சியா நான் பார்த்து இதனால்தான் நிறைய குடும்பம் இன்னைக்கு சின்ன பையனமா நட்டு இருந்தது கனவு மனைவிக்கு ஏன்டா சண்டை வருதுனாக்கா இதனால தான் வருது தப்பு கிடையாது உண்மையாக சொல்கிறேன் ஐயா எந்த குடும்பத்தில் சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையாது கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு சண்டை வருதுனாக்கா மனைவி கணவன் எடுத்து தோக்கணும் கணவன் மனைவி எடுத்து தோக்கணும் 2 பேரும் தோத்தா தப்பே கிடையாது 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கு நீயா நானானாக்கா குடும்பமே கேள்விக்குறியாக போயிடும் இதுக்கு தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியத்தில் அற்புதமான விளக்கம் சொல்லியிருப்போம் படித்தவங்களுக்கு போய் சேர்த்தோம் படிக்காத பாமர மக்களுக்கு படித்து வச்சு சொல்லிட்டு இருந்துக்காங்க காலையில் வீட்டில் ஆம்பிக்க மாட்டார் சண்டை போட்டுன்னு கோபமாக கணவன் வெளியே போயிடுவானோ சாயந்தரம் வரும்பொழுது வேலையை முடிச்சுட்டு எப்படி பொண்டாட்டி இன்னைக்கு பண்ணி இதை பண்ணி கோபத்தோடு வருவானோ மனைவி எவ்வளோ நுண்ணி பார்க்குறா சங்க இலக்கியம் சொல்லுது பாருங்க வீட்டு வாசப்பில் காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தொட்டில் இருக்கிற குழந்தைய கிள்ளி விட்டுருவாளாம் பொண்டாட்டி குழந்தை வீர் எழுந்து நடக்கும் வர்ற கோபத்தோட கணவன் என்ன பண்ணுவானா ஏண்டி குழந்தை அழுது குழந்தை யார் அடிச்சது நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன ஏதாவது சண்டை வாங்கணுமே பொண்டாட்டி கையில கணவன் அப்போ அந்த மனைவி எப்படி சொல்றா பாருங்க அவ்வளோ கருத்துக்கள் உள்ள நம்ம தமிழ் மரபு பாருங்க யாரும் அடிக்கவில்லை உன் புள்ளி யாரும் அடிக்கலறா நல்லா பார்த்துக்கோ என் ஐவிரலும் கன்னத்தில் பதியவில்லை குழந்தைய யாரும் கை நீட்டி அடிக்கல என் கையும் 5 விரலும் பதியல தானே அழுகிறார் தம்பி துணை வேண்டும் என்று சண்டை வருமா குடும்பத்துல தானே அழுகிறார் இது பச்சா ஐயா இது நான் முன்னோர்கள் எவ்வளவு விளக்கம் பாருங்க யாரும் அடிக்கவில்லை 5 விரலும் பதியவில்லை தானே அழுகிறார் தம்பி துணை வேண்டும் என்று இது சால்தான் எந்த வீட்டுக்காரன் கோவப்படுவான் அதுபோல கேப்பார் பேச்சை கேட்டு நட்டுல குடும்பம் நாதாரா போர்த்தும் பொம்னியாச்சால் தான் நல்ல குடும்பம் காமரிய மண்ணை தின்னால மறைய தின்னுக்கு மற்றவங்களுக்கு கௌரவமா இருக்கிறதும் பொம்னியாச்சால் தான் ஆம்பளை எதுல கணக்கு இல்லாதவன் வந்தா எத்தம் கௌத்தம் போட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கு தான் எல்லாத்தையும் ஆகாயவாணி ஒரு பெண்ணு பூமாதேவி ஒரு பெண்ணு ஓடுற கங்கை ஒரு பெண்ணுன்னு நான் முன்னோர்கள் எல்லாரையும் பெண்ணுக்கே முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட அண்ணியா நினைச்சா அண்ணி உனக்கு மற்றதான் நினைச்சா உன் மனசுக்கு உனக்கு நான் என்ன பண்ண போறேன் யார் எனக்கு அண்ணினா அது தண்ணி தெய்வத்துக்கு சம்மதம் அதுதான் பேசுற வார்த்தை உச்சரிப்போட பேச கத்துக்கணும் ஏன்னாக்கா 247 எழுத்துக்கொண்ட தமிழில் இல்லாத அகராதி இந்த உலகத்துல வேற எந்த மொழியிலுமே கிடையாது இதுதான் உண்மை 1.25 வரியிலே மனிதனுடைய தத்துவத்தையும் உலக பொதுமறை நூலுன்னு நம்ம தமிழ் எழுதிய திருக்குறள் தான் இன்னைக்கு முன்ன வச்சுக்காங்க தவிர மற்றது 26 எழுத்துக்கொண்ட ஆங்கிலத்தோட முன்ன வைக்கல அதுதான் தமிழ் வார்த்தை பேசும்போது அர்த்தம் அனர்த்தம் மாறிடக்கூடாது சொல்லி அனுப்புற பார்த்து சொல்லி భీమచనమ్మా பிரபு அடே காவலா கஜகோல் பாண்டியா கஜேந்திரமா கஜேந்திரா நான் யார் என்று வீக்க தெரிகிறத போட்டோ எடுங்க வீக்கில் விளக்க சொன்னால் தெரியும் நான் கதிரே
பிரபு நான் யார் என்ற விளக்கம் தெரிந்து விட்டதா? தெரிஞ்சதையா சொன்னால் தெரியும். தசரத சக்கரவர்த்திக்கு ஆஹா. கைகை அம்மனுக்கு மகனாக பிறந்தவன் என்னுடைய பிறந்த கர்ணமகா ராஜ. இப்ப ராமர் யாருக்கு பிறந்தா தெரியலையே. அம்மாளுக்கு தான். என்னுடைய ஆட்சியில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா? குறவே இல்லை, மொத்தம் ஜிலேபி தாங்க தம்போ. மாதம் மாறி மழை பொழிகிறதா? மழை வருதும் பாச்சு, மழை வரல. சிறப்பா பெருமாளுடைய அருளால சிறப்பா நாடம் நடந்துச்சு. நான் ஆட்சிக்கு வந்தனுடைய என்னுடைய ஆட்சியில் பெண்ணாக பிறந்தவங்களை ஆளுக்கு கோட்டையில் வசமாக நாள் ஏமா ஆம்பளை குடிச்சிட்டு அமலம் பண்றது போதா? குடிமக்களை என்று எதற்காக கொடுத்திருக்கிறார்கள்? ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடித்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஆமா, உனக்கு அடுத்தது பெண் கொடி. உனக்கு அடுத்தது பொட்ட பொண்ணே பிறக்கும். பொண்ணு பாக்குற பையன் 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 சவுண்ட் வருது. எங்க தான் வந்து தெரியல. கீபோர்டுமா அடடா போடுக்கலாம். ஆ வேலை பார்த்ததுக்கு அந்த மேல வந்து பையன் 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 ஆயிட்டு தூங்கக்கூடாது எங்களை. ஆமா என்னம்மா அடடா நான் எடுத்துன்னு வரலையே ராஜா. அப்புறம் மிருதத்தில் வச்சு போய் வாங்கி ஓடு. அப்படி அடி அங்க போனா அமைதியா போ. அங்க அப்படிதாச்சு மிருகத்துல அப்படி கட்டி வைக்கிறீங்க. என்ன மிருகம் இல்லம்மா, மிருதங்கம். ஏதோ ஒரு காவுடு நான் ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் ஆய் இல்லம்மா, ஐஸ்வர்யா ராய். வெள்ளி வந்து ராய். ஏமா மாமா மாமா புள்ள கொடு மாமா. புள்ளியா புள்ள வேணும். நீ கவலைப்படாதம்மா, நான் கொடுக்குறேன். மாமா மாமா என் பையன் இருக்கிறான் ஆதி. என் பையன் இருக்கிற ஆதி. பையன் பேர் ஆதி. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நல்லா படிக்கிறானா? சூப்பரா படிக்கிறான். என்ன மாதிரி சொல்லி பாக்குறானா? எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம். ஐயோ பாத்துட்டு சிரிக்கிட்டு பாரு எங்க அம்மா. இந்த மாதிரி ஐயோ நம்ம ஊர்ல இல்லடி அம்மா, திருப்பணம் ஊர்ல. அவனை நான் கொடுக்குறேன் ஏத்துங்க. என் கூந்தலுக்கு என்ன வரும் நீங்க? முடியாது. அம்மா விட்டு எங்க தான் போறேன், அடங்க மாட்டேங்கிறா பாரு என் பொண்ணு. என் பட்டினி அழக்கூடாது. அம்மா வந்துட்டா அம்மா உனக்கு பாய்ச்சி கொடுக்குறேன். மாமா 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 புள்ள கொடு மாமா. மாமா புள்ள கொடு மாமா. அந்த மாதிரி இல்லையா, வேற எந்த மாதிரி? சாமி எனக்கு எல்லாம் மாலை போடுங்க. ஒரே யார் போட்டுறமோ சாந்தா வாங்கிக்கிறாங்க. நல்லா கை கொடு. கை கொடு. நான் போயிட்டுக்காரன். நீ பண்றது நீ வேற சுமார்.
நாய் வேஷம் போட விட்டுக்கல நீ பண்ற மாதிரி நான் பண்ணணும் கடவுளே ஆண்டவா பைத்தியங்களை வந்து மாட்டிக்கிட்டு ஐயோ கடவுளே பெண்ணு ஒண்ணு உள்ள இருக்குது அதை விட்டு இந்த பெண் அப்பா அப்படியே அந்த கடல்ல இருக்கிற சிப்பியில் நேர்த்த முத்து அப்படியே ஒண்ணா நீயா காலையில பெனால் ஊத்தி கழுவுற நீ பண்ற மாதிரி என்ன பண்ண செய்யலாம் வாயில செய்த எது உள்ள விட்ட கடவுளே விநாயகம் இது உனக்கு தேவையாடா உனக்கு ஐயோ மறுபடியுமா இது ஆயி பைத்தியம் ஓட்டு பண்ணி நட்டிக்கிறாங்க இந்த மூணு ஓடி உட்கார்